الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والمطلقات يتربصن بأنفسهن ثلاثة قروء ولا يحل لهن أن يكتمن ما خلق الله في أرحامهن إن كن يؤمن بالله واليوم الآخر وبعولتهن أحق بردهن في ذلك إن أرادوا إصلاحا ولهن مثل الذي عليهن بالمعروف وللرجال عليهن درجة والله عزيز حكيم. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹுடைய கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சூரத்துல் பக்ராவினுடைய பாதிக்கும் மேலாக நாம் கடந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அதன் விளக்கங்களை தெளிவான முறையிலே கிதாபுடைய ஆசிரியர் மிக தெளிவாக நமக்கு விளக்கி கொண்டு செல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா அவர்களுக்கு மென்மேலும் அருள் புரிவானாக. அல்லாஹுடைய அருளினால் இதுவரைக்கும் நாம் 225 ஆயத்துகளை கடந்து 226 230 வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் விளக்கங்களைத்தான் இந்த பாடங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் துவக்கமாக அல்ஹம்துலில்லாஹ், நாம் இப்பொழுது பாடத்தின் எண்ணிக்கை அடிப்படையில் நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடம் 327 327 பாடம் 327 பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? எந்த தலைப்பின் கீழ் இதை கொண்டு வருகிறோம் என்றால், அதாவது விளக்கத்தில் நாம் கொண்டு வரும்போது மனவிலக்கிலும் மார்க்கம் பேணுங்கள். மனவிலக்கிலும் மார்க்கம் பேணுங்கள், அதாவது மனவிலக்குனா தலாக்குடைய விஷயத்திலையும் மார்க்கத்துடைய விஷயங்களை கடைபிடியுங்கள் என்பதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு விஷயத்திலையும் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது, மார்க்கம் நமக்கு எவ்வாறு வழிகாட்டுகிறது என்பதை தெரிந்து அது வழியில் நடப்பதுதான் உண்மையிலேயே நமக்கு பாதுகாப்பு. மார்க்கத்தில் உள்ள விஷயத்தை தான் செய்கிறோம், ஆனால் மார்க்கம் சொல்லும் வழியில் செய்யவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படாததாக ஆகிவிடும். அது மட்டுமல்லாமல் மார்க்கத்தில் கேலியும் விளையாட்டும் கூத்தும் நடந்தது போன்று ஆகிவிடும். மார்க்கத்துடைய அமல்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டுமோ அவ்வாறு செய்ய வேண்டும். தொழுகை என்ற இபாதத், அதற்குரிய முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தெளிவாக விளக்கப்பட்டு விட்டது. அணுவாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள தொழுகையின் நிலைகளும் அதில் ஓத வேண்டிய விஷயங்களும் இவ்வாறு இபாதத்துடைய பல விஷயங்கள் சியாமாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் பல விஷயங்கள்ல தெளிவாக மார்க்கம் நமக்கு விளக்கிவிட்டது. அதே போலதான் முஆமலாத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி, முஆஷராத்துடைய விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எது உண்மை எது பொய், எவ்வாறு வியாபாரத்தில் நாம் லாபங்களை சம்பாதிக்க நமக்கு எவ்வளவு அனுமதி, இவ்வாறு பல விஷயங்கள் அதிலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தரமில்லாத பொருளை ஏமாற்றி விற்பது, இது போன்ற விஷயங்கள், இதற்கெல்லாம் மார்க்கம் என்ன தீர்வு சொல்கிறது, மார்க்கத்துடைய வழி என்ன? அதேபோல் முஆஷரத்துடைய விஷயங்கள்,
திருமண விஷயம், தலாக்குடைய விஷயம், இத்தாவுடைய விஷயம், ஈலாவுடைய விஷயம், சொலாவுடைய விஷயம், இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் மார்க்கம் நமக்கு தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுத்தந்திருக்கிறது. அந்த வழியில் செல்லும் பொழுது இதில் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள். யாரும் இதில் குத்தி பேச முடியாது. யாரும் இதில் சண்டை சச்சரவை கிளப்ப முடியாது. இன்று ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இன்று ஒவ்வொரு மார்க்கத்துடைய விஷயங்களிலேயும் அந்நியர்கள் அந்நியர்கள் மிக 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 குறைவான நபர்கள். ஏனென்றால் அல்லாஹுடைய அருளினால் நம்முடைய மார்க்கத்துடைய விஷயம் யார் ஊதி அணைக்க நினைத்தாலும் அது சுடர்விட்டு எரிந்து கொண்டே தான் இருக்கும். எனவே அதிகமான நபர்களுடைய மாற்று மதத்தாருடைய மனதிலே நம்முடைய மார்க்கத்துடைய நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்கள், அழகான ஒழுக்கங்கள், இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அழகிய பண்பாடுகள் தெளிவாக மக்கள் விளங்கி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் சுன்னத்தினும் மார்க்க அந்த விஷயம் செய்வது கூட, மார்க்க கல்யாணம் செய்வதில் கூட பல மாற்று மதத்தார்கள் அதை செய்திருக்கின்றார்கள். அது ஆர்வமூட்டுகிறார்கள். அது எவ்வளவு பயனுள்ளது என்பதை செய்கிறார்கள். இவ்வாறு பல விஷயங்கள் மார்க்கத்துடைய விஷயங்களிலே மாற்று மதத்தார்கள் நம் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மார்க்கம் இவ்வாறு ஒரு அழகிய மார்க்கம், இனிமையான மார்க்கம் என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். ஒரு சில நபர்கள் ஒரு சில நபர்கள் உள்ளத்திலே குரோதத்தையும் விரோதத்தையும் வைத்துக்கொண்டு இஸ்லாம் சம்பந்தமான சில தவறான கருத்துக்களை பரப்புவதற்காக முயற்சிக்கிறார்களே, அவர்களுக்கும் கூட இதனுடைய விஷயம் தெளிவாக விளங்குமே என்றால், அதில் அதிகமானவர்கள் அறியாதவர்கள் தான். அவர்களுக்கும் இதில் விளங்குமே என்றால் நிச்சயமாக அவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்ய மாட்டார். ஆம், ஒரு சிலர் நன்கு விளங்கி கொண்டு தெளிவாக இருந்து கொண்டு அவர்கள் வேணுமென்றே செய்கிறார் என்றால் அது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அந்த பிடி வரும் வரை அவ்வாறு தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப அதே போல தலாக்குடைய விஷயத்துல இன்னைக்கு மாற்றாளர்கள் கை வைக்க காரணம் என்ன? அது தலாக்ல உள்ள விஷயங்களை புரியவே கிடையாது. மார்க்கத்தில் மனவிலக்கூடிய அந்த முறை என்ன, அதை எவ்வாறு அல்லாஹ் ஏவுகிறான், அதனுடைய அனுமதி என்ன, அதற்குரிய தண்டனை என்ன, இவ்வாறு பல விஷயங்கள் ஹதீஸ்ல வருது. அபுகதுல் ஹலாலி அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக். அல்லாவிற்கு ஹலாலான செயல்களிலேயே மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்று எடுத்துக்கொண்டால் அத்தலாக் என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். தலாக் என்பது மிக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் அல்லாஹ்வுடைய விஷயத்துல. அல்லாஹ் தஆலா தலாக் கொடுக்கிறவங்களை பார்த்து கோவப்படுகிறான். அதனால அந்த தலாக்குடைய விஷயத்திலேயும் முதல்ல இதை தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னுடைய கோபம், என்னுடைய வெறி, என்னுடைய அந்த வெறுப்பு, என்னுடைய அந்த ஈகோ, இதுதான் என்னது இன்னைக்கு இந்த தலாக்கிற்கு காரணமாக அமைகிறது. இதையெல்லாம் ஒரு ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹு தஆலா இதை ஹலாலாக்கி வைத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் இதோடு ஒட்டி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதரும் முஸ்லிமும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இதிலே அவர்கள் முடிந்த அளவு எச்சரிக்கையாக, முடிந்த அளவு பயபக்தியோடு நடந்து கொள்வார்கள். இல்லையென்றால் வீணிலும் தேவையில்லாத விஷயத்திற்காக வேண்டியும் ஏன்னா அதனாலதான் இந்த விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது அல் ஜித்துஹுன்ன ஜித்துன் ஹஸ்லுஹுன்ன ஜித்துன். ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது, அது விளையாட்டு சீரியஸாக சொன்னாலும் சீரியஸாக தான், விளையாட்டாக சொன்னாலும் அது சீரியஸானது தான். நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்லி அந்த விஷயங்களை வாபஸ் வாங்க முடியாது. அதில் சொன்னாங்க அத்தலாக்கு ஒன் நிக்காஹு ஒரு இத்தான் ஒன்று இருக்கு, அது மாதிரி ரஜா என்பதாக இருக்கு. அப்போ இதெல்லாம் என்னது? நான் தலாக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டு நான் கேலிக்கு தான் சொன்னேன்னா அங்கே செல்லாது, அது ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் தலாக் விட்ட தலாக் விட்ட மாதிரி ஆயிடுவார். அப்போ அதனால அதில் வந்து என்னது விளையாட்டு கேலி என்பது கிடையாது, விளையாட்டு கேலி என்பது கிடையாது. அதனால இந்த விஷயத்துல மார்க்கம் எவ்வாறு சொல்கிறதோ அதை பேணுதலாக ஷரியத்துடைய முறையிலே தலாக்கு விடுவதாக இருந்தாலும் அதே முறையை பேணி விடுவது தக்க காரணங்கள் இருக்கிறது. முடிந்தளவு இஸ்லாஹோட, முடிந்தளவு சமத்துவத்தோட சமாதானமாக தன்னுடைய கொஞ்சம் ஈகோவை எல்லாம் குறைத்து கொண்டு அல்லாஹ்வின் முன்னிலையில் நாம் நிற்க வேண்டிய நாள் வரும், அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்ற அடிப்படையிலே சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் இறங்கி சென்றோம் என்றால் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு மனிதருடைய ஒரு குடும்பத்தினுடைய சீர்கேடு ஒரு சமூகத்தின் சீர்கேடு, ஒரு குடும்பத்துடைய சீர் திருத்தம் முழு சமூகத்தினுடைய சீர்திருத்தம். அப்ப அந்த அடிப்படை மனவிலக்கின் என்பது மனவிலக்கும் அந்த அடிப்படையிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி அமையுமே என்றால் நிச்சயமாக இதிலும் அல்லாஹுடைய உதவி இருக்கும்,
அவனுடைய பிடியை விட்டு தப்பித்துக் கொள்ளலாம். அது சம்பந்தமாகத்தான் இங்க பேசப்படுது. மனவிலக்கிலும் மார்க்கம் பேணுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இது விஷயமாக கிதாபிற்குள் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் ஆயத்துகளை அர்த்தம் பார்த்து விட்டு அதனுடைய விளக்கங்களை காண்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن عزموا الطلاق فإن الله سميع عليم. والمطلقات يتربصن بأنفسهن ثلاثة قروء. தலாக் விடப்பட்ட பெண்மணிகள் எத்தரப்பஸ்ன அவர்கள் எதிர்பார்த்து கொள்ளட்டும், காத்திருக்கட்டும், பி அன்ஃபுஸிஹின்ன தங்களுடைய நஃப்ஸை கொண்டு, தங்களுடைய நஃப்ஸை கொண்டு காத்திருக்கட்டும். சலாசத்த குரு இதா என்ற அந்த விஷயத்திலே அமர்ந்திருக்கட்டும். சலாசத்த குரு மூன்று குருக்கள், மூன்று குருவான மூன்று தவணைகளாக அவர்கள் தங்களை தாங்களே அந்த தலாக்கிடப்பட்டவர்கள் அமர்ந்து கொள்ளட்டும். எத்தரப்பஸ் எதிர்பார்த்து கொள்ளட்டும், எதிர்பார்த்து கொண்டிருக்கட்டும். வலா யஹில்லு லஹுன்ன அவர்களுக்கு ஹலால் ஆகாது, இந்த பெண்களுக்கு ஹலால் ஆகாது. யக்தும்ன மறைப்பது, மா ஹலகல்லாஹு ஃபி அர்ஹாமிஹின்ன அல்லாஹு தாலா எந்த ஒன்றை படைத்தானோ, ஃபி அர்ஹாமிஹின்ன அவர்களுடைய அந்த கர்ப்பத்திலே எந்த விஷயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதை மறைப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது, ஹலால் ஆகாது. இன்குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி இன்குன்ன அவர்கள் ஆகியிருந்தால் யுமின்ன ஈமான் கொண்டவர்களாக, பில்லாஹி அல்லாஹுவையும், வல் யௌமில் ஆஹிரி மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்களாக அவர்கள் ஆகியிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மறைப்பதற்கு ஹலால் ஆகாது, அவர்களுக்கு கூடாது. புஊலத்துஹுன்ன அவர்களுடைய கணவன்மார்கள் அஹக்கு மிக தகுதியுடையவராக இருக்கிறார்கள். பிரத்திஹின்ன அவர்களை மீட்டுவதற்கு, பீதாலிக்க அந்த தலாக்குடைய விஷயத்துல அவர்களை மீட்டக்கூடிய விஷயத்துல, தலாக்கு ரஜ்இன்னு சொல்றோம்ல, அந்த விஷயத்துல அவர்களை மீட்டுவதற்கு அஹக்கு மிகவும் தகுதியானவர்களாக அவர்களுடைய அந்த கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அந்த விஷயத்துல மீட்டக்கூடிய விஷயத்துல அவர்கள் மிக தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். யார்? அவனுடைய கணவன்மார்கள். மற்றவர்களை விட இவர்கள் தான் முதல்ல தகுதி பெற்றவர்கள். முதல்ல என்னது? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவர்களுக்கு தான். இன் அராது இஸ்லாஹா அவர்கள் இஸ்லாஹை நாடினால், ரெண்டாவது அவங்கள என்ன செஞ்சு மீட்டிக்கொண்டு அவர்களுக்கு சிரமம் கொடுக்கவோ அல்லது தொல்லைகள் கொடுக்கவோ அந்த நோக்கத்தில் அல்ல, மாறாக இஸ்லாஹ் சீர்திருத்தத்தை நாடினால் அவர்களே மிக தகுதியானவர்கள், அதாவது திரும்ப மீட்டிக்கொள்வதற்கு. வலகுன்ன அவர்களுக்கும் அந்த பெண்களுக்கும் இருக்கிறது, மிஸ்லுல்லதி அவர்கள், அதாவது அவர்கள் மீது, அலைஹின்ன பில் மஅரூஃப் அதாவது அவர்களுக்கு எதிராக, அதாவது அவர்கள் மீது, வலகுன்ன அந்த பெண்களுக்கு இருக்கிறது, மிஸ்லுல்லதி அலைஹின்ன அவர்கள் மீது கடமையாக, பில் மஅரூஃப் அதாவது நலவான முறையில் நடந்து கொள்வது, அவர்கள் மீது நலவான முறையிலே நலவை கொண்டு நடந்து கொள்வது அவர்களுக்கு இருக்கிறது. வலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் வலகுன்ன அந்த பெண்களுக்கும் இருக்கிறது, அலர் ரிஜால் யாருக்கு மீது? ஆண்கள் மீது கடமையாக இருக்கிறது. மிஸ்லுல்லதி இதே போன்று, அலைஹின்ன அவர்கள் மீது, அந்த பெண்கள் மீது எவ்வாறு ஆண்களுக்கு சில விஷயங்கள் கடமையான முறையில் செய்ய வேண்டியது இருக்கிறதோ பில் மஅரூஃப் நலவை கொண்டு, அதே போல் அந்த பெண்களுக்கும் இருக்கிறதுனா பெண்களுக்கும் ஆண்கள் மீது, பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் ஆண்கள் மீது இருக்கிறது. வலி ரிஜாலே அலைஹின்ன தரஜா, அப்போ வலி ரிஜால் ஆண்களுக்கு, அலைஹின்ன அவர்களை விட ஒரு தரஜா அந்தஸ்து, ஒரு உயர்வு என்பது இருக்கிறது. அப்போ வல்லாஹு அசீசுன் ஹக்கீம் அல்லாஹு தாலா அசீஸ் என்பது காலிப் எல்லா விஷயத்தையும் எனது மிகைத்தவன், பழிவாங்கக்கூடியவன், அசீஸ் மிகவும் கண்ணியமான உயர்ந்தவனாக இருக்கிறான். ஹக்கீம் இன்னும் எனது ஹிக்மத்துகள் நிறைந்தவனாக அல்லாஹு தாலா இருக்கிறான். வலி ரிஜாலே அலைஹின்ன தரஜாங்கிறது இந்த இடத்துல அந்தஸ்துக்காக வேண்டிய அல்ல, மாறாக அவங்களுடைய அந்த சக்தி பலகீனம், பெண்கள் பலகீனமாக, ஆண்கள் சக்தி வாய்ந்த, இந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் தஃப்சீல் அது விஷயமாக தெளிவாக சொல்லப்படும். வாருங்கள் இப்பொழுது தஃப்சீரை பார்ப்போம். கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சும்ம கால தஆலா பின்பு அல்லாஹு தஆலா கூறுகிறான், முபையினன் விளக்கியவனாக, அஹ்காமல் இத்தத்தி இத்தாவுடைய சட்டங்களையும்,
ஒத்தலாக்கு ஷரஇ, ஷரியத்துடைய தலாக்குடைய சட்டங்களையும் விளக்கியவனாக அல்லாஹு தலா கூறுகிறான். இத்தாவுடைய சட்டங்கள், அதே போல தலாக்கே ரஜீஉடைய சட்டங்கள், இந்த ரெண்டும். இத்தா என்பது ஒரு கணவர் இறந்துட்டாலோ அல்லது ஒரு பெண்மணி தலாக் விடப்பட்டு விட்டாலோ அவள் இதா இருப்பது அவசியமாக இருக்கிறது என்றால் ஷரியத்துடைய தலாக், ஷரியத் முறைப்படி தலாக் விடுறது, அதுக்கு சில முறைகள் இருக்குது. அதாவது அந்த பெண் துஹூரில் இருக்கும்போது, துஹூரில் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த துஹூரில் அவர் ஜிமா செஞ்சிருக்கக்கூடாது. ஒரு துஹூரில் இருக்கணும் அந்த பெண்ணு, அந்த துஹூரில் இவர் அந்த பெண்ணோட உடலுறவு கொண்டிருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட துஹூர் இருக்குத, அந்த துஹூரில் பெண்ணை தலாக் விடுவது சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அதான் தலாக்கே ஷரஈ என்பதாக சொல்லப்படும். அப்போ அதே நேரத்தில் அவர் ஹைதில் விட்டாலோ, ஹைதில் தலாக் விட்டாலோ, அல்லது அந்த பெண்ணில் துகுரில் விடுறாரு, ஆனால் அந்த துகுரில் எப்படிப்பட்ட துகுரு, அதில் அவர் ஜிமா செஞ்சிருக்காரு, இப்படிப்பட்ட தலாக் இருக்கு, இது தலாக்கே பிதஇ என்பதாக சொல்லுவாங்க. சரி, அப்போ இத்தாவுடைய விஷயமும் தலாக், இத்தாவுடைய விஷயமும் அதே போல தான். இதாங்கிறது இதாவுடைய விஷயமும் சட்டம், இதாவுடைய சட்டங்கள், ஒரு கணவன் இறந்து விட்டாலோ அல்லது அந்த மனைவி தலாக் விடப்பட்டு விட்டாலோ, அந்த பெண் தலாக் விடப்பட்டு விட்டாலோ அவள் என்ன செய்யணும், இதா இருக்கணும். இதா என்ன செய்யணும், கணவனுக்காக வேண்டி இதா இருக்கணும். இறந்து போயிட்டாங்கன்னா அதே மாதிரி இந்த தலாக் விடப்பட்டாலும் அவள் இதா இருக்கணும். இதாவுடைய சட்டமாக இருக்கு. சரி, வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ. அப்போ தலாக் விடப்பட்ட பெண்மணி யதரப்பஸ்ன எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள், பி அன்ஃபுஸிஹின்ன தங்களை கொண்டு, தங்களுடைய நஃப்ஸை எதிர்பார்த்து வைத்திருப்பாங்க. ஸலாஸத குரூ மூன்று குருவுகள், மூன்று குருவுகள் என்ன செய்யணும், அவர்கள் தங்களை தாங்களே எதிர்பார்த்து என்ன செய்வாங்க, இத்தால இருப்பாங்க. ஏதாவது வாஜிப் கட்டாயமாகும். அல்லது முத்தல்லகாத்தில் ஹராயிரி சுதந்திரமான தலாக்கிடப்பட்ட பெண்கள் மீது அல் மதுஹூலு பிஹின்ன, அல் மதுஹூலி பிஹின்ன அவர்களை கொண்டு துஹூல் செய்யப்பட்ட நிலையில். அப்போ ஒரு பெண்மணி திருமணம் முடித்து அவளோடு ஜிமா நடந்து விட்டது, துஹூல் முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த பெண்மணியோடு துஹூல் செய்யப்பட்ட நிலையில் ஒரு சுதந்திரமான பெண்மணி தலாக் விடப்பட்டு விட்டால் அவள் மீது கடமையாகும். என்ன, அல் வாஜிபு அலல் முத்தல்லகாத்தில் ஹராயிரில் மதுஹூலி பிஹின்ன, எவர்கள், அதாவது எவர்கள் திருமணம் செய்து அவளுடைய ஜிமாவும் முடிந்து விட்டதோ அப்படிப்பட்ட சுதந்திரமான ஒரு பெண்கள் தலாக் விடப்பட்டால் ஐ என் ததிர்ன அவர்கள் அதாவது எதிர்பார்த்திருப்பார்கள் முத்தத சலாசத் அத்துஹார், முத்தத சலாசத்தி அத்துஹாரின் மூன்று துகுர்களுடைய காலம், மூன்று துகுர்களுடைய காலம் அவர்கள் எதிர்பார்த்து இருப்பார்கள். அப்போ இந்த பெண்மணிகள் தலாக் விடப்பட்டு விட்டால், யாரு ஜிமா முடிஞ்சிருச்சு, கணவன் மனைவிக்குள்ள உறவு, அதாவது அவர்களுக்குள்ள உள்ள அந்த ஜிமாவுடைய அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிச்சு, நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அவர் தலாக் விடப்பட்டால் மூன்று துகுருடைய காலம் அளவிற்கு அந்த பெண்மணி எதிர்பார்ப்பாள். இது யாருடைய கவுலு, அலா கவுலி ஷாஃபிஈ வ மாலிக்கின் ரஹ்மஹுமுல்லா. அப்போ இந்த கவுல், இந்த குரு என்பதற்கு துஹுர் என்ற கவுல் எடுக்கிறாங்கல்ல, அதை வச்சு தான் அந்த பிரச்சனைகள் வருது. அப்போ துஹுர் என்று அவங்க எடுக்கிறாங்க, இமாம் அபு ஹனிஃபரத்துல ஹைத் என்று எடுக்கிறாங்க. அப்போ துஹுர் என்ற அடிப்படையில் சலாசத்து குரு அப்படின்னா சலாசத்து அத்ஹார் அப்படின்னு வந்துடும். அப்போ இது யார், இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹிய கவுலாக இருக்குது. அவு சலாசு ஹைதின் அல்லது மூன்று ஹைதுகள் அலா கவுலி அபி ஹனீஃபத் வ அஹ்மத். அபு அஹ்மத் ரஹமத்துல்லாஹினும் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹிமா அவங்களுடைய கருத்தின் பிரகாரம் குரு என்பது ஹைது குறிக்குது, காலம்னா ஹைது. அப்போ அதை வச்சு தான் மூணு ஹைதுகள் அவர் எதிர்பார்ப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சும்மத்த தஸவ்வஜு இன்ஷாஅத் பாத இன்திஹாயி இத்தத்திஹா. அப்போ அவளுடைய இத்தாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அவள் நாடினால் திருமணம் செய்து கொள்வார். சும்மத்த தஸவ்வஜுனா அவள் திருமணம் செய்து கொள்வார் அந்த பெண்மணி. இன்ஷாஅத் அவள் நாடினால், பாத இன்திஹாயி இத்தத்திஹா அவளுடைய இதா முடிந்ததற்கு பின்பாக, இதா முடிந்ததற்கு பின்பாக அந்த பெண்மணி அவள் நாடினா என்ன செஞ்சுக்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ இது இஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒன்று உரிமை அவங்களுக்கு. அவர்களுடைய நாட்டம், செய்கிறது செய்யாது எல்லாமே அவர்களுடைய விருப்பத்திற்கு, யாரும் செய்யக்கூடாது என்று அவள் நிர்பந்திக்கவும் முடியாது, செய்துதான் ஆக வேண்டும் நிர்பந்திக்கவும் முடியாது. ஆர்வமூட்டலாம், அவ்வளோதான் செய்யலாமே ஒழிய, அதுதான் இஸ்லாம் கொடுத்த அறிவுரை, ஒரு நசியத்தை ஒழிய யாரையும் நிர்பந்தப்படுத்த முடியாது. குறிப்பாக பெண்களை இந்த விஷயத்தில் நிர்பந்தப்படுத்தக்கூடாது என்பதை தெரியுதா. இன்ஷாத் பாத இன்திஹா இத்தத்திஹா வஹாதா ஃபில் மதுஹூலி பிஹா. இது யாருக்கு துஹூல் நடந்து விட்டதோ அப்படி. வஹாதா இந்த விஷயம், ஃபில் மதுஹூலி பிஹா எவரை கொண்டு, யாரை கொண்டு துஹூல் செய்யப்பட்டு விட்டதோ, அதாவது ஜிமாவுடைய அந்த ஜிமா முடிந்து விட்டதோ அந்த பெண்மணியுடைய விஷயத்திலே பேசப்படுகிறது. அம்மா கைருல் மதுஹூலி பிஹா,
எந்த பெண்ணை கொண்டு இன்னும் ஜிமா நடக்கவில்லையோ, துஹூலே ஏற்படவில்லையோ, ஃபலா இத்தத அலைஹா, அவள் மீது இத்தா என்பது கடமை கிடையாது. அப்போ அவள் மீது இத்தா என்பது கடமை கிடையாது. அப்போ இந்த இடத்துல யார் வந்து ஜிமா நடக்கலை, கல்யாணம் ஆயிடுச்சு முதலிரவுல, ஆனால் எந்த ஜிமாவும் நடக்கலை, ஜிமாவுடைய விஷயம் ஏற்படலை, அப்போ ஜிமாவே நடக்கலை என்று ஜிமா நடக்கவில்லை என்றால் அவங்க அந்த இடத்துல இத்தாங்கிறது இந்த பெண்ணு கிடையாது. ஏன் குரான்ல வர மாதிரி ஃபமா லக்கும் அலைஹின்ன மின் இத்தத்தின், அவர்கள் மீது எந்த இத்தாவும் கிடையாது. ஃபமா லக்கும் உங்கள் மீது, ஃபமா லக்கும் இல்லை அலைஹின் அவர்கள் மீது மின் இத்தத்தின், இதா என்பது அவள் மீது கடமை கிடையாது. உங்களுக்கு இதா என்பது கடமை கிடையாது. அப்போ உங்களுக்கு என்னது, இன்னும் வீடு கூடலை அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னும் அவர்கள் சேரவில்லை என்று சொன்னா அவங்களுக்கு இதா என்பது கிடையாது. ஏன் அப்படின்னா அங்க நடைபெறவே இல்லை. இங்க அங்க என்ன, இது வந்து ஜிமாவுடைய விஷயம் அங்க நடைபெறவே இல்லை, அதனால அவங்க மீது இத்தாங்கிறதே கிடையாது. ஜிமா நடந்தா இத்தாங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஜிமா நடந்தா அவங்க மீது இதா கண்டிப்பா இருக்கும். ஜிமா நடக்கலங்கும் போது அவங்க மீது இத்தாங்கிறது கடமை கிடையாது. அதாவது ஃபமாலக்கும் அலைஹின்ன மின் இத்தத்தின் தாத்தத் தூனஹா என்று வரும். இருக்கக்கூடிய இதாங்கிறது அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னு சொன்னா அதில் அவங்க வந்து எந்த வித இதுவும் நடக்கலை, அதாவது ஜிமாங்கிறது நடக்கலை, அதனால அவங்களுக்கு எதுவும் கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நக்கஹ்துமுல் முஃமினாத்தி சும்ம தல்லக்துமூஹுன்ன மின் கப்லி அன் தமஸ்ஸூஹுன்ன, அவங்கள நீங்க தொடுறதுக்கு முன்னாடியே நீங்க தலாக் விட்டுட்டீங்கன்னு சொன்னா ஃபமா லக்கும் அலைஹின்ன மின் இத்தத்தின் தஅத்தூனஹா, நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த இதா என்பது கிடையாது, அவங்க மேல இதாங்கிறது கடமை கிடையாது. வலா யஹில்லு லஹுன்ன, அதே நேரத்தில் அவங்களுக்கு ஹலால் கிடையாது, ஐ யக்தும்ன மறைப்பதற்கு, மா ஹலகல்லாஹு ஃபி அர்ஹாமிஹின்ன, அவருடைய கர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா எதை ஒன்றை படைத்திருக்கின்றானோ அதை மறைக்கக்கூடிய உரிமையும், அதை மறைக்கக்கூடிய அந்த உரிமையும் அவர்களுக்கு கிடையாது. மறைக்கிறது அவங்களுக்கு ஹலால் ஆகாது. இந்த இடத்துல இதா இருக்கணுமா வேண்டாமான்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மதுஹப் பிரகாரம் ஜிமா நடக்கவில்லைன்னா எனக்கு இதாங்கிறது தேவையே கிடையாது. ஜிமா நடக்கவில்லைன்னு சொன்னா இதாங்கிறது தேவையில்லை. இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹியும் ஜிமா நடக்கவில்லை என்றால் இதா தேவையில்லை, ஆனால் ஹல்வத்தே சஹீஹா ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேரும் ஹல்வத் தனிமையில இருந்துட்டாங்க, சஹீஹான ஹல்வத்தில் இருந்துட்டாங்கன்னு சொன்னா, இப்போ அந்த இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி மதுஹபின்படி அங்கே இதா இருக்க வேண்டும், ஏன்னா ஹல்வத்தை சஹீஹா ஏற்பட்டுருச்சு. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிட்ட ஹல்வத்தை சஹீஹாலாம் கிடையாது, ஜிமா நடந்தால் இதா, ஜிமா இல்லைன்னு சொன்னா இதா கிடையாது. சரி, ஐ லா யுபாஹு லில் முத்தல்லகாத்தி அன் யுஃபீன மா ஃபி அர்ஹாமிஹின்ன, அப்போ முத்தல்லக்கா தலாக் விடப்பட்ட பெண்மணிக்கு ஆகும் ஆகாது, கூடாது, அன் யுஃபீன மறைப்பது என்பது, மாஃபி அர்ஹாமிஹின்ன அவர்களுடைய ரஹம்ல இருப்பதை, அவருடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய மின் ஹபலின், அதாவது ஹபல்னா என்ன செய்யறது, மின் ஹபலின், ஹபல்னா என்ன சொல்றது, அந்த கர்ப்பம், அந்த கர்ப்பத்திலேயே அவ ஹைதின், அல்லது அவங்களுடைய அதில் வந்து இந்த கர்ப்பமாக இருக்குது, கர்ப்பத்தில் இருந்தோ அல்லது ஹைதில் இருந்தோ, ரஹம்ல என்ன ஏற்படணும், கர்ப்பம் இருக்கும், கர்ப்பம் ஏற்படும், அதாவது குழந்தை தரிக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹைது இருக்கும். அப்போ ஒன்றும் கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிறதையோ அல்லது ஹைது இருக்கிறதையோ மறைக்க கூடாது. இஸ்திஅஜாலன் ஃபில் இத்தத்தி, இத்தாவை விரைவுபடுத்துவதற்காக வேண்டி, இதாவை வேகமாக செய்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது, அதை மறைக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, கர்ப்பம் இருக்குன்னு சொன்னால் என்ன செய்யும், அப்போ அந்த கர்ப்பத்தை மறைச்சி என்ன செய்யறது, இதா சீக்கிரம் 4 மாதம் முடிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்கிறதோ, அல்லது ஹைதுடைய காலம் துஹூர் இந்த மாதிரி ஹைதை வந்து காரணம் காமிச்சு என்னது இதாவை வந்து ஹைதையும் மறைக்கக்கூடாது, ஹபல்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பத்தையும் மறைக்கக்கூடாது. ஏன், இதால விரைவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியோ, அல்லது இப்தாலன் லி ஹக்கி ஜவுஜி ரஜாத்தி உடைய விஷயத்துல ஜவுஜுடைய கணவனுடைய இந்த ஹக்கை வீணாக்கி விட வேண்டும், வீணடித்து விட வேண்டும். அதாவது இன்னும் கொஞ்சம் காலம் இருந்துச்சுன்னா என்ன செய்வான், கணவன் திரும்ப என்ன செஞ்சிருவான், சேர்த்துருவான், திரும்ப ரஜியாத் பண்ணிடுவான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அவருடைய ஹக்கை பாதிக்கிறதுக்காக வேண்டி, அவருடைய ஹக்கை வீணடிக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய அந்த ஹைலையோ அல்லது கர்ப்பத்தையோ மறைக்கவே கூடாது. சரி, இன்குன்ன யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், இன்குன் அவர்கள் ஆகியிருந்தால், யுமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இவ்வாறு செய்யக்கூடாது. உண்மையான மூமினாக இருந்தால் செய்யக்கூடாது. அதாவது இன்குன்ன ஹக்கன் முஃமினாத்தின், அவர்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால், பில்லாஹி அல்லாஹுவை கொண்ட நம்பிக்கை கொண்ட உண்மையான மூமின்களாக இருந்தால், மின் இகாபிஹி அவனுடைய தண்டனையிலிருந்து பயப்படக்கூடியவர்களாக, மின் இகாபிஹினா அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து பயப்படக்கூடியவர்களாக,
வஹாதா தஹதீதுல் லஹுன்ன, இது வந்து அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுது. ஹத்தா யஹ்பிர்ன பில் ஹக்கி, அதாவது உண்மையை கொண்டு அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக. தஹதீதுனா அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு கண்டிப்பு. அதாவது இந்த அவர்கள் அந்த உண்மையை கொண்டு எச்சி எத்தி வைக்க வேண்டும், உண்மையை சொல்லிடணும். மின் கைரி ஜியாதத்தின், எந்தவித அதிகரிப்பும் செய்யாம, வலா நுக்சானின், அப்போ கூட்டலோ குறைக்கலோ, கூடுதல் குறைவு இல்லாம, கூடுதலும் செய்யக்கூடாது குறைவும் செய்யக்கூடாது. அப்போ கூடுதல் குறைவு இல்லாம அவர்கள் என்ன செய்யணும், அவங்களுடைய ஹக்க உண்மையை விஷயத்தை அறிவித்து விட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஒரு கண்டிப்பு, ஒரு எச்சரிக்கை செய்யப்படுகிறது. அன்னஹு அம்ருன் லா யுஅலமு இல்லா மின் ஜிஹத்திஹின்ன, என்றால் இந்த விஷயம் இருக்கிறதே அம்ருன் ஒரு விஷயமா இருக்கிறது, இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குது. அவர்கள் லா யுஅலம் அறியப்படாது, இல்லா மின் ஜிஹத்திஹின்ன அவர்களுடைய திசையிலிருந்தே தவிர அறியப்பட மாட்டாது. அப்ப அவர்கள் தெளிவாக சொன்னால்தான் இந்த விஷயம் மற்றவர்களுக்கு தெரியும், இல்லைன்னு சொன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அவர்களே அதை தெளிவாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவங்க புறத்திலிருந்து இது சொல்லப்பட்டாலே ஒழிய இது தெளிவாக அறியப்பட மாட்டாது. அதனால இந்த விஷயத்தை அவங்களே ஹபுல் விஷயமா இருந்தாலும் சரி, ஹைது விஷயமா இருந்தாலும் தெளிவாக சொல்லிவிட வேண்டும். அதுதான் இங்க சொல்லப்படுது. சரி. وبعولتهن أحق بردهن, وبعولتهن அவர்களுடைய புஊலத் கணவன்மார்கள் அஹக்கு மிக தகுதியானவர்களாக இருக்கிறார்கள், பிரத்திஹின்ன அவர்களை மீட்டுவதற்கு, ஃபி தாலிக்க அந்த ரஜாத்துடைய விஷயத்துல, திருப்பி மீட்டக்கூடிய விஷயத்துல அவர்கள் தான் முழுமையான தகுதி பெற்றவர்கள். இன் அராது இஸ்லாஹா, அவர்கள் இஸ்லாஹை நாடினால், அதாவது நலவை நாடினால். ஐ வ அஸ்வாஜுஹுன்ன அவருடைய கணவன்மார்கள், அஹக்கு பிஹின்ன அவர்களை கொண்டு மிக தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள், ரஜாத்தி மீட்டக்கூடிய விஷயத்துல. மின தஸ்வீஜி லில் அஜானிபி, அடுத்தவர்களை, அதாவது இன்னொருத்தர் வந்து பேசி கல்யாணம் முடிப்பதை விட, கல்யாணம் செய்து விட்டு செல்வதை விட, ரஜாத்துடைய விஷயத்துல இந்த கணவன்மார்கள் தான் இந்த பெண்கள் விஷயத்துல ஹக்குடையவர்களாக, உரிமையுடையவர்களாக, தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். இதாலம் தன்குல் இத்தத்து ஹுன்ன, அவருடைய இத்தா முடியவில்லை என்றால், அவருடைய இத்தா இன்னும் முடியவில்லை, முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாரும் நினைச்சுவாங்க தகுதியுள்ளவங்கள ஆயிடுவாங்க. யாருனாலும் வந்து ஒன்று அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யலாம், திருமணத்துக்கு கேட்கலாம் ஒப்பீனியன். ஆனா இதான் முடியலைன்னு சொன்னா அந்த கணவர் தான் முதல் தகுதியுடையவர்களாக இருக்கிறார். இதாலம் தன்குல் இத்தத்து ஹுன்ன, அவருடைய இத்தா முடியவில்லை என்றால் அவர்கள் தான் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். வக்கானல் கர்து மின் ரஜஅத்தி அல் இஸ்லாஹு லல் இத்ராரு, அப்போ வக்கானல் கரது நோக்கமாக இருக்கணும். இந்த கணவர் வந்து மீட்டுறதுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், ரஜாத்துடைய உரிமையை அவர் கொடுத்துருக்கோம், அவருக்கு முதலிடம் கொடுத்துருக்கோம் மற்றவங்களை விட அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்கே நோக்கம் என்னவா இருக்கணும், ரஜாத்தி மீட்டுவதை கொண்டு அல் இஸ்லாஹு சீர்திருத்தம், சுமூகமாக வாழ்தல் தான் நோக்கமாக இருக்க வேண்டிய மொழிய லல் இல்ரார், அங்கே என்ன இருக்கக்கூடாது, திரும்ப என்ன செய்யணும், தொந்தரவு கொடுக்கணும், தொல்லை கொடுக்கணும், அவங்களை துன்புறுத்தணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. வஹாதா பி தலாக்கு ரஜஇ, இது எல்லாமே என்னது, தலாக்கு ரஜஇல ஒரு தடவை தலாக் விட்டால் மட்டும்தான் இந்த உரிமை என்பது கிடைக்கும். இந்த உரிமைங்கிறது ஒரு தலாக் விட்டால் மட்டும்தான். மற்றதுல 2 தலாக் விட்டாரு, 3 தலாக் விட்டாருன்னா சட்டமே மாறிடும். அப்ப இந்த இடத்துல மீட்டக்கூடிய உரிமை மற்றவர்களை காட்டிலும் இதான் காண முடியாத வரைக்கும் அந்த கணவனுக்கு தான் இருக்கு. அந்த மற்றவங்க வந்து திருமணம் செய்வதை விட அந்த கணவனுக்கு தான் ஹக்கு இருக்குது. ஆனால் அந்த கணவன் என்ன செய்யக்கூடாது, மீட்டுவதை கொண்டு அது வந்து இஸ்லாஹ் சீர்திருத்த நோக்கமாக இருக்கணுமே ஒழிய தொல்லை கொடுப்பது அல்லது கஷ்டப்படுத்துவது நோக்கமாகவே இருக்கக்கூடாது. இவையெல்லாம் தலாக்கி ரஜையில சட்டம் உட்பட்ட சட்டமாக இருக்கிறது. அப்ப இதான் என்னது, ஆண் கணவன் மனைவி மத்தியில் ஒற்றுமையும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி மேலும் பிரிவினை ஏற்படாமல் அவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நாடுகிறது, சட்டமும் நாடுகிறது, ஷரியத்தும் நாடுகிறது. அதனால அவங்களுக்கு என்னது, இதை கொண்டுதான் ஒரு சமூகத்திலே சீர்திருத்தம் ஏற்படும் என்பதற்காக இவ்வாறு சொல்லப்படுகிறது. எனவே இது தலாக் சம்பந்தமான சட்டங்கள் ஆரம்பித்து இன்னும் சென்று கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் வரக்கூடிய பாடங்களிலும் அந்த விளக்கங்கள் சொல்லப்படும். அல்லாஹு தாலா இந்த அவனுக்கு பிடித்தமான, அதாவது அல்லாஹ் தாலா கோவப்படக்கூடிய ஹலாலான ஒரு விஷயம் என்று சொன்னால் தலாக்காக இருக்கிறது. எனவே முடிந்தளவு சமூகத்திற்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமையும் சீர்திருத்தத்தையும் ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டுமே ஒழிய அவனை சீர்குலைக்க, பிரிவினை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க கூடாது. அல்லாஹுத்தாலா இப்படிப்பட்ட கெட்ட விஷயங்களை, அவன் விரும்பாத செயல்களை விட்டு நம்மை பாதுகாத்து தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.